தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னை மாநகர காவல் ஆணையர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. பொதுவாகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரையில ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சோகத்தையும் அதே போன்று மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிர்ச்சியும் ஒரு நாட்டை உங்களுக்கு இந்த அதிர்ச்சியான சம்பவம் நடைபெற்ற பிறகுதான் அந்த நேரத்துல விழிச்சுப்பாங்க. அப்புறம் பார்த்தா தொடர்ச்சி அது நடக்கும். இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ விழுப்புரம் மாவட்டத்துல, செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டு 22 பேர் இருந்தாங்க. அப்ப என்னாச்சு, நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஊழல் அழிச்சோம், அதாவது சாராய ஊழல்கள் இத்தனை பேர் பிடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு அதுக்கு ஒரு எண்ட் இருந்ததா, ஃபுல் ஸ்டாப் இருந்ததா? இல்ல. ஆனா அதன் பிறகு என்னாச்சு, கள்ளக்குறிச்சி நாட்டையே உழுக்கிட்ட ஒரு கள்ளச்சாராய மரணம் 65க்கு மேற்பட்டோர் இறந்து ஏறக்குறைய ஒரு 100க்கு மேற்பட்டோர் மருத்துவமனை அனுமதித்து கண் போய் உடல் உறுப்புகள்லாம் பாதிப்படைந்து ஒரு மிகவும் கஷ்டமான சூழ்நிலைக்கு அவர் பிழைத்தாலும் நடைபெறமா தான் இருக்கு. இப்ப இதுக்கு யார் பொறுப்பு? இந்த அரசு தான் பொறுப்பு. சரி, படுகொலைகள் ஒரு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? 2 விஷயம் எதிர்பார்க்கணும். ஒண்ணு, அடிப்படை கட்டமைப்பு வசதி, குடிக்க ஒரு குடிநீர் இருக்கணும், சுகாதார வசதி இருக்கணும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை, அதாவது பத்திரமா போயிட்டு ஒருத்தர் வீடு திரும்ப அப்படி ஒரு உறுதி ஏற்படுத்துதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. 2 கண்கள் மாதிரி. எனவே அந்த இரு கண்கள் என்ற அடிப்படையில் இந்த 2 விஷயங்களும் இந்த விடியாத அரசு தோல்வி தான் அடைஞ்சிருச்சு. அதாவது ஒரு 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 சம்பவம் நடைபெற்ற பிறகு அதிகாரிகள் மாற்றுறதுனால அதிகாரிகள் ஒரு அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா எவ்வளவு திறமைசாலி, எங்களுடைய ஆட்சி காலத்திலே ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரா அதிகாரிகள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்ததன் காரணமாக சுதந்திரமா செயல்பட விட்டோம். அதனால குற்றங்களுடைய அந்த தன்மை குறைஞ்சது. அதாவது குற்றங்களே நடைபெறாத மாநிலம் சொல்ல முடியாது. ஆனா குற்றங்களுடைய அந்த நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு குறைச்சி ஒரு அடிப்படையிலே ஒரு எல்லோருக்கும் பாதுகாப்பு வழங்குகின்ற ஒரு நிலைமை எங்க ஆட்சியில ஏற்படுத்தும். ஆனா இப்போ இந்த ஆட்சியில குற்றங்களுடைய அதிகம் தானே. உதாரணத்துக்கு அரசியல் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு திமுகவுடைய காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற தோழமையில் இருக்கின்ற திரு ஜெயக்குமார் மாவட்ட தலைவர், அவரே படுகொலை செஞ்சுட்டாங்க. இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வேங்கை வயல் விஷயத்துல ஒரு இவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம இன்னைக்கு திணறிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்களுடைய கழக தோழர்கள், அதாவது சேலத்திலையும் அதே போல கடலூர்லயும் பாமக சார்ந்த நிர்வாகி அவரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஆளுங்கட்சி சார்ந்த திமுக பிரமுகர்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது, அவங்கள வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அதே போல முதலமைச்சர் தொகுதியில் இருக்கிற கொளத்தூர் தொகுதியிலேயே இப்போ ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு சொன்னார். அப்ப உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு, உளவுத்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப இது குறித்து இந்த கூலிப்படைகளோட அட்டகாசம், சமூக அட்டகாசம் ஒடுக்குவதற்கு அவ்வப்போது ஒரு ஆய்வு செய்து அதன் அடிப்படை நடவடிக்கை எடுத்து இப்ப யாருக்கு என்னென்ன பாதுகாப்பு தரணும் அந்த வகையில இந்த அரசு அதை கொடுத்ததா? இல்லையே. மோட்டிவ் இருக்குதுன்னு தெரியும். ஆம்ஸ்டாங் பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மோட்டிவ் இருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த உரிய பாதுகாப்பு ஏன் வழங்க தவறிடுச்சு? அப்ப இது யார் பொறுப்பு? இது அரசுடைய பொறுப்பு தான். அப்போ அந்த வகையில இது முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு தும்பை விட்டு வாழை பிடிக்கின்ற ஒரு கதையாகத்தான் நிச்சயமா சொல்லுவாங்க. அதனால முழுக்க இது அரசுதான் பொறுப்பு இருக்கு. ஏதோ அதிகாரிகளை மாற்றம் செய்து விட்டால் மட்டுமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒழிஞ்சிடும் நினைக்க முடியாது. ஏன்னா இதுல அரசியல் தடையில் இல்லாம எந்த அதிகாரிகள் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையா ஒரு நியாயமா அதே மாதிரி சுதந்திரமா அரசு கட்டுப்படாம வேலை செய்யறாங்களோ அவர்களை முழுமையான அளவுக்கு நல்ல பதவியில் அமர்த்தி ஒரு அரசியல் தடையில் இல்லாமல் அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகம் செஞ்சா கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க இதெல்லாம் ஒடுக்கப்படும். ஆனா அரசை பொறுத்தவரையில இதுல முழுமையான அளவுக்கு அதிகார தலையீடு இருந்தா கண்டிப்பா இது இந்த பிரச்சனைகள் என்பது ஒரு எதிர்காலத்துல நடக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே சுருக்கமா சொன்னா அதிகாரிகளை மாற்றி விட்டால் மட்டும் இந்த பிரச்சனை தீராது. அதிகார வர்க்கம் முழுமையான அளவுக்கு சுதந்திரமாக காவல்துறை எதிர்கட்சிகளை தான் ஒடுக்கணும், எதிர்கட்சிகள் பேசக்கூடாது, ஊடகங்கள் தம்மை பற்றி எந்த செய்தியும் வரக்கூடாது என்பதிலே இப்போ அப்படிப்பட்ட அந்த கருத்து சுதந்திரத்துக்கு கூட வழி இல்லாமல் கருத்து சுதந்திரத்தை முழுமையான அளவுக்கு ஒடுக்கிற வகையில அவர்களை பாத்தீங்கன்னா மேல வழக்கு போட்டு அவர்கள் உள்ள தள்ளுறது. அதே போல ஒரு எந்த பிரச்சனை எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை.
அப்படி அச்சுறுத்தல் இல்லாத, நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல, அச்சுறுத்தல் இல்லாத நபர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி 1000 போலீஸ், வீட்டை சுத்தி 1000 போலீஸ். அப்போ காவல்துறை வந்து ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டும் வந்து பாதுகாப்பு, அடிப்படையாக இருக்கின்ற வந்து பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் வந்து நிச்சயமா வந்து கொடுக்க கூடாதா? எனவே இதுதான் இன்றைக்கு கேள்வியா இருக்கு. எனவே அதிகாரிகளை மாற்றி விட்டால் மட்டும் போதாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணமே இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. எனவே அதிகாரிகள் மாற்றம் என்பது ஒரு கண்துடைப்பு. ஒட்டுமொத்தமா பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலினை தான் மாற்ற வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் கூட. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.